ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் உறவில் பெண் உறுப்பை ஆண்கள் எப்படி கையாள வேணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள், நம்ம எந்த மாதிரி பெண் உறுப்பை கையாளணும் அப்படின்ட்டு எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் பர்சனலாக நான் அனுபவப்பட்டது அண்ட் அதே மாதிரி படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நான் போகிற டைட்டிலில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சுத்தம், அதாவது பெண் உறுப்பு அப்படிங்கும்போது அஸ் அ விமனாக நம்மளும் நம்மளோட பெண் உறுப்பை ரொம்ப 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 சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த உறுப்பு அப்படின்றது மற்ற உறுப்புகளோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மென்மையானது. அண்ட் அதே மாதிரி கிருமி தொற்றுமே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது வலி எரிச்சல் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் உண்மையாகவே நிறைய ஆண்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உடல் சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அளவுக்கு நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் உடலுறவு பண்ணும்போது நெயிலெல்லாம், அதாவது நகம் கையெல்லாம் போடுவீங்க அப்படின்னா உங்களோட கையை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. ஆஃப்டர் நீங்கள் கை அந்த போட்டதுக்கப்புறமும் சரி அதுக்கப்புறம் சரி நீங்கள் உங்கள் கையோட நகங்களை சுத்தப்படுத்திக்கோங்க. நகங்கள் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நீட்டாக வச்சுக்கோங்க. பிஃபோரும் சரி ஆஃப்டரும் சரி. ஏன்னா முன்னாடி நோய் இருந்துச்சுன்னா அது உங்கள் பார்ட்னருக்கு பரவாயில்ல வைக்கும். இன்கேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த கை விட்டிங்கன்னா அதில் எதுவும் நுண்ணுயிரிகள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பரவ தெரியாமல் நீங்கள் ஷர்ட்டில் ஆக்கிடுவீங்க அந்த மாதிரி. அதனால் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓவராலாக நீங்கள் எல்லாமே ஆஃப்டர் ரிலேஷன்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவேளை பெண்ணுறுப்பு ரொம்ப இறுக்கமாக இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி விரல் போட்டு கொஞ்சம் அந்த ஃபீலை இன்க்ரீஸ் பண்ணி விடலாம் அப்படின்றதுக்காக பண்ணுவீங்க. இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி வாட்டர் பேஸ்டுக்கு லூப்ரிகண்ட் அந்த மாதிரியான இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெண்ணுறுப்புக்குள்ளே நீங்கள் உடலுறவுக்கு ஆணுறுப்பு செலுத்தும் போதும் சரி, அதே மாதிரி இதை விரல் போடுறீங்க இல்லை நாக்கு வச்சு நீங்கள் நாக்கு விட்டு அந்த மேலே இருக்க அந்த இதை நீங்கள் தீண்டி விடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப மென்மையாக தொடங்கணும். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அங்கே உங்களுக்கு நெகத்துக்கு வேலையே இருக்கக்கூடாது. அந்த கையோட அந்த மேல் பகுதி இருக்கும்ல சாஃப்டாக அந்த மாதிரி தொடங்குங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு இடம் அது. அதனால் உங்களுடைய அந்த தீண்டலும் உங்களுடைய செயலும் அந்த இடத்துல கொஞ்சம் மென்மையாக தான் இருக்கணும். சரிங்களா? இதனால் நோய் தொற்று இல்லாமல் வலி இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்களோட பார்ட்னரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அஸ் அ உமன் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹீட் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகளை கம்மி பண்ணுறது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு லிக்விட் சின்னதாக இந்த மாதிரி இப்போ பெண்ணுறுப்புக்கு க்ளீன் பண்ணுறதுக்குனே லிக்விட் விற்குது. இல்லைனா ஒரு 10 ரூபாய்க்கு தனியாக சோப் வாங்கி அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸுக்கு உடம்புக்கு அதை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ பாடி வாஷோ இல்லை சோப்போ அது தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் விரல் போடுறீங்க இல்லை நாக்கு நீங்கள் வைக்கிறீங்க இந்த மாதிரினாலும் உங்களோட பார்ட்னரோட சம்மத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் அந்த பிறப்பில் இருக்கக்கூடிய ஹேர் அப்படின்றத பெருசாக கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்க்கிறது, வேர்ந்த ஒரு இடத்தையே தேங்கி நிற்கிறது, நமக்கு நிறைய பேருக்கு அந்த இடத்துலையுமே வேர்வை இருக்கும். ரொம்ப ஹாட்டான சம்மரை போல் நமக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருப்போம். ஸோ நீங்கள் மார்போடு கம்பேர் பண்ணும்போது பெண் உறுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு சுகமான தாம்பத்தியம் 2 பேர் சாட்டிஸ்ஃபைட் ஆகி ஒரு இது இருக்கும். அண்ட் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ், மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்னென்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட ஹேரு அண்ட்ராம்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரைவேட் பார்க்கு ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக பேசிக்காக என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் தடவிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை சிஸ்டர் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் நார்மலாக இப்போ கடையில் விற்கிறாங்க 50 ரூபா 100 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆலோவேரா ஜெல் வாங்கி தடவிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அந்த நம்ம சேவிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் இருக்கும். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய க்ரீம் வைக்கிறாங்க. இன்கேஸ் உங்களால் அதை பை பண்ண முடியாது, அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லே வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்
பேடு, அதுக்கப்புறம் உங்களுடைய பேண்டீஸ். விமனுக்கு இது நான் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சொல்கிறேன். ஆல்ரெடி மென்னுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எப்படி வந்து உங்களுடைய ஆணுறுப்பை வந்து பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல காட்டன் பேண்டீஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த காட்டன் பேண்டீஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு வேளை பீரியட்ஸ் ஆகிடுங்க, அதில் அந்த ஸ்டே பட்டுருச்சு, பட் ஆனால் ஓரளவுக்கு தான் இருக்குதுன்னா நல்லா அதை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு வாஷ் பண்ணது உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன டெட்டால் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. டெட்டால் வாங்கி வச்சுட்டு எப்போவுமே நீங்கள் வந்து இன்னர் வேர்ஸ்க்கு வந்து ஒரு டெட்டால் வாங்கி ஒரு மூடி ஊற்றி ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா சோக் பண்ணி விட்டுக்கோங்க. சோக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சு போட்டிங்கன்னா குட், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். காட்டன் இன்னர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரைஸியாக இருக்குது, இல்லை சிஸ்டர் நான் 20 ரூபாய் ப்ரைஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நோய்க்குன்னு போயிட்டு என்றைக்கோ ஒரு நாளைக்கு இன்றைக்கி 50 100 கம்மி பண்ணுறோன்ற பேரில் என்றைக்கோ போயிட்டு லட்சக்கணக்கில் நம்ம வந்து பணத்தை வந்து இலக்க வந்து நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டாம். ஸோ அதனால் ப்ரைஸியாக இருந்தால் 4 எடுக்கிற இடத்துல 2 எடுங்க போதும். வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது காசு வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு செலவை கம்மி பண்ணிவிட்டு இன்னும் 2 வாங்குங்க, அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரொம்ப வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 3 வச்சுட்டு கூட ஒரு 4 மந்த்து 5 மந்த்ஸ் ஒன்ஸு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கம்பேர் வித் மென்னோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த பீரியட் ஸ்டெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் இதெல்லாம் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னர் வந்து ரொம்ப சுத்தமாக போட நீங்கள் பழகிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இதெல்லாம் ஒரு ரொட்டீன் தான். பழகிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்ணுறுப்பு அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியாக பராமரிச்சுக்கலாம். ஏன்னா பெண்ணுறுப்பு அப்படின்றது நாட் ஒன்று எப்படி சொல்கிறது, அது வந்து நமக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி தான். பெண்ணுறுப்பை சுற்றி உள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஆர்கன்ஸும் அதை சுற்றி ரொட்டேட் ஆகும். எஸ்பெஷலி கர்ப்பப்பை, ஸோ அது நோய் தொற்று அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பெண்ணுறுப்பை வந்து ரொம்ப ரொம்ப பராமரிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மென் தான் என்னோடய சேனலை கிட்டத்தட்ட 55% பார்க்குறீங்க, விமன்ஸும் பார்க்குறாங்க, பட் 45%. ஸோ 55% மென் தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணலாமாப்பா, நல்லா இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாலும் ஓகே. ஸோ அதனால் சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் உறவு பண்ணும்போது நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கைகள் அப்படின்றது நீங்கள் அன்றைக்கி எப்படி அன்றைக்கி டிசைட் பண்ணிடுவீங்களா, கைகள், அதுக்கப்புறம் உங்களுடைய மவுத்து, நீங்கள் மவுத்து சொன்ன மாதிரி இதை மறந்துட்டேன். மவுத் அப்படின்னா கூட மவுத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன சொல்லணும், ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாயிண்ட்டும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது பாயிண்ட் நான் விட்டுருந்தேனாலோ, இல்லை சிஸ்டர் இதுக்கு இப்படி கூட இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஐடியா தோணுச்சுனாலும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணி அதுலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன், எஸ்பெஷலி இந்த மாதிரி நான் பண்ணி என்னோடய பெண்ணுறுப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இல்லை பாதுகாப்பட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க மற்ற நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூச்சப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளோட கை கால் முகம் மாதிரி தான், அது ஒரு வகையான நம்மளோட ப்ரைவேட் உறுப்பு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம வந்து பேசலாம். அண்ட் இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.